ரொம்ப நாள் சென்று பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு அன்பாக்சிங். இப்போ என் கையில் இருக்க இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கோப்லட் டோரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 நீங்கள் 2000 பெஸ்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குங்கிறதா வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வாட்சை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்கறதுல இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட இமேஜஸ் இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சைஸு அதே மாதிரி சிலலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா என்னெல்லாம் ஸ்பெக்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இயர் வாரண்ட்டி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட், IP67 ப்ரொடக்ஷன், ஹை பேட்டரி லைஃப், வர 290+ வாட்ச் ஸ்பேசஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் இருக்கணும். பட் அதை நான் கையில் போட்டிருக்கேன். வாட்சை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்சை சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்து யூசர் மேனுவலுக்கு ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்துக்கான ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாக்ஸில் இருக்குது. இப்போ வாட்சை பற்றி பார்க்கலாம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் எவரபிள் பிராண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாரம் வச்சுட்டு வாட்ச் பற்றி பார்க்கலாம். ஓவரால் லுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாடி பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பட்டனை வச்சா நம்ம பார்த்தீங்கன்னா வாட்சை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சைடு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட்டு இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவோம்ல அந்த லைட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போடுற அந்த மேக்னெட் இருக்குது. ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்ட்ராப் தான். செம ரக்கடாகவே இருக்குது வாட்ச் லுக் பார்க்கறதுக்கு. நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா செம லுக்காக இருக்கும் வாட்ச்சு. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3.53 சென்டிமீட்டர் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ப்ரைட்னஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நான் டே லைட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இது ஃபுல் ப்ரைட்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா. ஸோ நம்ம இதை கம்மி பண்ணாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இந்த ரேஞ்சில் நம்ம வச்சு யூஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா விசிபிளாக தான் இருக்குது. ஸோ கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாகவே இருக்குது. இந்த வாட்ச் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு QR கோடு வரும். ஸோ இந்த QRரை நம்ம மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்சோட ஆப் வரும். அந்த ஆப்பை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எ டிவைஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்சோட நேம் வரும். அதை கிளிக் பண்ணி வாட்சையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மொபைலும் வாட்சும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறமாட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மெனுஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பட்டன் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ஆக்டிவிட்டி டேட்டா, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, ஃபோன் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி மொபைலோடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து டயல் பண்ணி கூட நம்மளால் கால் பேசிக்க முடியும். ஒர்க் அவுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இல்லை 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குது. அடுத்து ஒர்க் அவுட் டேட்டா, பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, வெதரு, நோட்டிஃபிகேஷன், கேமரா, மியூசிக்கு, மெடிக்கேஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட். இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே இருக்குது. நம்ம மொபைலோடு இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வாட்ச் மூலமாக பார்த்தீங்கன்னா மொபைலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக. அடுத்து டைமர், அலாரம், ஸ்டாப் வாட்ச், ஃபைன் மை ஃபோன். ஸோ நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஃபைன் ஃபோன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வாட்சும் மொபைலும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வாட்ச் மூலமாக பார்த்தீங்கன்னா மொபைல் எங்கே இருக்குங்கிறதா இல்லை ஃபைன் ஃபோனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைலுக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்சும் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்க சொல்லலாம். வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னா மொபைல் மூலமாக வாட்ச் எங்கே இருக்குங்கிறதா ஃபைன் பண்ணிக்கலாம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெனுஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த வாட்சோட ஆப்பை வச்சு என்னலாம் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ வாட்சையும் மொபைலையும் அந்த ஆப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் மோடில் எல்லா டேட்டாஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்சோட ஆப்பில் மொபைலே செக் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை வாட்ச் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்பில் இருக்க செட் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மொபைலில் இருக்க செட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கேலரி இருக்க இமேஜஸை கூட வாட்ச் ஸ்பேசஸாக செட் பண்ணிக்க முடியும். வாட்சோட பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்ஏஹெச் சொல்லி மென்ஷன்லாம் பண்ணல. ஒரு லாங் லைஃப் பேட்டரி அப்படின்னு சொல்லி மட்டும் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹவர் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறிடும். பேட்டரி பேக்கப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு 7 டேஸ் ஆகும், 1 வீக் கிட்ட வரைக்கும் தான் பேட்டரி பேக்கப் வரும். கொஞ்சம் ஹெவியாக மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 டேஸ் கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குட். இந்த வாட்சில் இருக்க சின்ன மைனஸ் அப்படின்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 17%, 15% அந்த லெவலுக்கு வந்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. மறுபடியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி சின்ன மைனஸ் மட்டும் இந்த வாட்சில் இருக்குது. மற்றபடி இந்த வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி. ஓவராலாக இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1800 செம ஒருத்தான ஒரு வாட்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது, IP67 ரேட்டிங் இருக்குது, 123+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, 290+ வாட்ச் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் செம்ம ஒர்த்து. இந்த வாட்சோட லிங்கை டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அண்ட் இந்த வாட்ச் பார்த்து வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன்.